ஜாக்கிரத ஜாக்கிரத சின்ன வீடு ஜாக்கிரத. உங்க பாருக்கா மாமா அவளுக்கு நெக்லஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு போல, அப்போ கழுத்துல போட்டு தீவிரப்பாரு. ஆமாடா, நான் பேங்க்ல வச்ச நகையை மூக்கிறதுக்கு காசு கேட்கறேன், தர மாட்டேன்றானா. இப்ப பாரு நகையெல்லாம் மாட்டி விட்டுட்டு இருக்கிறாரு. இருக்கட்டும், சும்மா வரக்கூடாதுக்கா. பாரு மாமா பாரு, நான் சொல்றப்ப நம்பலல்ல. பாரு அந்த லேடி தான், அவர் ஏதோ வாங்கிட்டு இருக்கிறாங்க பாரு. நீ கேட்கும்போது ஒன்றும் வாங்கி தரல, அந்த பொம்பளைக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கேன். காஃபி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குமா? வீடு உனக்கு பிடிச்சிருக்காமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் 1.5 கோடிங்க, ரொம்ப ஜாஸ்தி. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. அதனாலம்மா உனக்கானதானா? இருந்தாலும் 1.5 கோடி ரொம்ப ஜாஸ்தி இல்ல? உனக்காக கூட செய்ய மாட்டேன். எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க? பண்ணிடுவோம். நல்ல நாள் பார்த்து இந்த வார்த்தையை பார்த்து போகும்போது சாப்பிட்டு போயிடலாம். சரிம்மா, நான் உன்னை மட்டும் சொல்ல நினைச்சேன். நான் ஒரு 3 நாள் வெளியில் போகிறேன். எதுவும் நீ ஃபோன் பண்ண வேண்டாம், ஏதோ தப்பாக நினச்சிக்காத. கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். 3 நாளும் கால் பண்ண மாட்டீங்களா? நானே பண்ணுறேன். ஒரு 3 டேஸ் கழிச்சு நான் கால் பண்ணுறேன். இடையில ஒரு வாட்டி கூட கால் பண்ண மாட்டீங்களா? பண்ணுறேம்மா, நான் பண்ணுறேன். உனக்கு நீங்கள் கால் பண்ணுறேன். நான் டைம் இருக்கிறப்ப நான் கால் பண்ணுறேன். நீங்க பண்ணலன்னா அப்ப நான் பண்ணுவேன். ஓகே, சரி சரி, கண்டிப்பாக நானே பண்ணிடுறேன். சரியா? சரி வரட்டா? சரி பேபி, பார்த்து போயிட்டு வா. வீட்டில் சட்டை போட்டுக்காத. ஓகே, 3 நாள் வந்துடுறேன். சரியா? ஃபோன் அடிக்கணும். சரி, ஃபோன் அடிக்கணும்னா நான் அடிக்கடி நான் அடிக்கிறேன். ஓகேவா? சீக்கிரம் வந்துடுவீங்க. நான் ஃபோனு நானே பண்ணுறேன். நீங்கள் பண்ண. ஓகேவா? பாய். மணி 11ஆவது, வீட்டுக்கு வராம அவளோட சுத்திட்டு இருக்காரு பாருடா. இருடா, அவளை ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன். இருடா, நானே பார்த்துக்கிறேன். நானே வரேன். இருடா. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. உங்களை இறக்கிட்டு போனது யாருக்கு தெரிஞ்சுக்கலாமா? அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் உங்களுக்கு அவரை தெரியுமா? அவரை பத்தி நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும்? ஆமா, காலையில இருந்து நானும் 2-3 இடத்துல பார்த்தேன். நீங்க எங்களை ஃபாலோ பண்றீங்க. அவர் யாரு? உன்னோட உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க பெட்டியே சொல்லுது. ஏன் இப்படி? எப்படி இவரோட? அவரோடனா என் புருஷன் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறது இல்லை, இவர் என்ன சந்தோஷமா பாத்துக்கிறாரு. நான் எப்படி என் வாழ்க்கை அமையணும்னு நினைச்சேன்னா அந்த மாதிரி என்ன வச்சுக்கிறாரு. இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும்? நீ சொன்ன எல்லாம் என் வீட்டுக்கார் என்கிட்ட பண்றது. இதையே என்கிட்ட வந்து சொல்றீங்க? இப்ப சொன்னியே உங்க அவரு இப்ப உன்னை எப்படியெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கிறாருன்னு சொன்னியோ, கல்யாணம் ஆன புதுசுல என்னையும் அப்படிதான் வச்சிருந்தாரு. ஏக்கா, நீ வந்த ஸ்பீடுக்கு இவகிட்ட சண்டை போடுவோம் பார்த்தா என்னக்கா சமாதானமா பேசிட்டு இருக்க? கண்டிக்க வேண்டியது என் புருஷனடா. இவகிட்ட சண்டை போட்டு என்ன ஆக போகுது? வாடா.